पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக விருத்தி, யோக சுதாகரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 3வது பாதம் விபூதி பாதம். அதுல நேத்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், 52வது சூத்திரத்தோட விசாரம் போயிட்டு இருக்கு. 52வது சூத்திரத்தோட வியாக்கியானம் பாத்தீங்க அப்படின்னா சூத்திரத்துக்கான வியாக்கியானம் பார்த்துருக்கோம். ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே ஒரு அவதாரிக்கா பாத்தீங்கன்னா சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திரர். அதஸ்தாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷார்த்த ஞானம் பவதி இது அபிஹிதம். 3:35 பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:35 சொல்லும் போது ஆத்மாவையே ஒருத்தன் பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றான் அப்படின்னா, வெறும் ஆத்மாவை மட்டும் மெத்தட் பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ரமண பகவான் சொல்ற மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவையே தியானம் பண்றது. இது வேற எங்கேயாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. உபனிஷதங்கள் பாத்தீங்கன்னா சொல்லுது ஆத்மா இத்யேவ உபாசித்தவ்யகன்னு ஒரு வாக்கியம், விதி வாக்கியம் இருக்கு. ஆத்மா என்றே உபாசிப்பாயாக, வேற எதுவுமே பண்ணாத. வெறும் ஆத்மா எது அப்படின்னா ஆத்மா பெரும் தான் மாத்திரம். அப்ப சதா காலமும் ஒருத்தன் தான் 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 தான்லயே ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அதையே தாரணம் பண்றான், அதையே தியானம் பண்றான், அதையே பாத்தீங்கன்னா சமாதி பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்வார்த்த சம்யமம் அப்படின்னு பேரு. இந்த தன்னிலையே ஒருத்தன் சம்யமம் பண்றதுனால அவனுக்கு என்ன உண்டாகும், புருஷ ஞானம் பவதி, புருஷ ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது 3:35 சொல்லியாச்சு. அதுனா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்யேவ அந்நிய சம்யமாத், தத்யேவ அந்நிய சம்யமாத், அதே புருஷ ஞானத்தை வேற ஒரு சம்யமத்தினாலையும் தாவத்து பவதி இதி, இது உண்டாகுது அப்படின்றதுக்காக க்ஷணத்தை பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா 52வது சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த க்ஷணத்தை பத்தி பேசும்போதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா பார்த்தோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பாத்தீங்க அப்படின்னா சனாத் அப்படின்னு ஒரு சப்தம் பார்த்தோம். சனாத் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 896வது பாத்தீங்க அப்படின்னா 896வது சகஸ்ரநாமத்துல நாமம். அந்த 896வது நாமத்துல பாத்தீங்கன்னா சனாத் அப்படின்றது ஒரு அவ்யயம். அந்த பதத்துக்கு பாத்தீங்கன்னா நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம். காலரூபியா பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம நேற்று பாடத்துல பார்த்துருக்கோம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சங்கர பாஷ்யத்துல ரொம்ப ஸ்பெஷலா நேற்று நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனாதிதி நிபாத சிரார்த்த வச்சனக. சனாத் அப்படின்றது சிரார்த்தம் அப்படின்னா நீண்ட காலம் அப்படின்றத குறிக்கிறதுக்கு சனாத் அப்படின்னு பயன்படும். பகவான் பாத்தீங்க அப்படின்னா காலஸ்ச பரஸ்யேவ விகல்பனா காபி, காலமும் கூட பாத்தீங்கன்னா பரமாத்மாவினுடைய ஒரு விகல்பனா. விகல்பனான்னு அர்த்தம் கல்பனா. பகவான் பாத்தீங்கன்னா மாயையை வச்சுக்கிட்டு
கல்பனா பண்றாரு நிறைய விஷயங்களை. மாயா தான் கல்பனா எல்லாத்தையும் பண்ணுது. யார் பண்றா? மாயாவியா இருக்கிற ஈஸ்வரன். அதுல காலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா அப்படின்னு எடுத்துக்கணும். விகல்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வியாச பாஷ்யத்துல விகல்பம்னு பார்த்தோம். விகல்பம் அப்படின்றத அப்படியே பயன்படுத்துறாரு சங்கர பாஷ்யத்துல, சகஸ்ரநாமத்துல. அப்போ பரஸ்யேவ விகல்பனா, பரமாத்மாவினுடைய விகல்பனாதான் காலம். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆச்சாரியார் விஷ்ணு புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னார். பரஸ்ய பிரம்மனோ ரூபம் புருஷக பிரதமம் த்விஜ. ஏ த்விஜனே, இந்த பரமாத்மாவினுடைய பரபிரம்மத்தினுடைய பிரதமம் ரூபம், அந்த பரமாத்மாவோட முதல் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார ஜீவனா இருக்கிறது தான், புருஷனா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரபிரம்மத்தினுடைய முதல் ஃபார்ம். அப்ப மெடிடேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மெடிடேட், பரமாத்மாவை மெடிடேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அகமாத்மா குடாகேச, வேற எதுவும் இல்லை. கீதால சொன்ன மாதிரி நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு பரமாத்மா சொல்றார். அப்ப அந்த ஜீவாத்மாவா எல்லா தேகத்திலையும் ஆத்மாவா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மாவோட பிரதான முதல் ரூபம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, வியக்தா அவ்யக்தே ததைவ அன்யே ரூபே. எது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டதா 23 தத்துவங்கள் இந்த உலகத்துல இருக்கோ, மகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23 தத்துவங்கள், அது எல்லாம் வியக்தம் அப்படின்னு பேரு, வெளிப்பட்ட காரியங்கள். அதே மாதிரி இது எல்லாம் எங்க இருந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியில இருந்து வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம்னு பேரு. அப்ப வியக்தம் அவ்யக்தம் இந்த ரெண்டுமும் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட வேற ஒரு ரூபங்கள். அதுக்கப்புறம் வந்து மந்திரம் சொல்லுது, ஸ்லோகத்துல சொல்லுது, காலசிய ததா அபரம், காலம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஃபார்ம். அப்ப பரமாத்மாவுடைய 3 ஃபார்ம் சொல்றோம். ஒண்ணு ஜீவாத்மாவா இருக்கிறது, 2 வியக்தமா இருக்கிறது, 3 அவ்யக்தமா இருக்கிறது, 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலமா பரமாத்மா இருக்கார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெடிடேட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலமும் கூட மாயாவோட வேற ஒரு ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்தை தியானம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு 52வது சூத்திரத்துல சொல்றார், க்ஷண தத்து கிரமயோகோ சம்யமாத். க்ஷணம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தோட வாஸ்தவ ரூபம் எது அப்படின்னா க்ஷணம் மட்டும்தான் வாஸ்தவ ரூபம். அந்த க்ஷணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரமமா வரும்போது வரிசையா ஒரு க்ஷணம் அடுத்த க்ஷணம் அடுத்த க்ஷணம் அடுத்த க்ஷணம் அப்படின்னு வரிசையா இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரமம் அப்படின்னு பேர். இந்த க்ஷணத்திலையும் க்ஷணத்தோட கிரமத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால, சம்யமம் யாரால பண்ண முடியும்? நேத்தே நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணீங்க தோத்து போயிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ஷணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாயா ரூபம், அனிர்வச்சனீய ரூபம் அது. அப்ப அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படின்னா உங்க புத்தி சாமர்த்தியம் 98% சத்துவகுணம் இருந்தா மட்டும்தான் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ண முடியும். பரம்பிரசங்கியானத்துல என்ன நடக்குதோ, நம்ம சித்தத்தை எப்படி மெடிடேட் பண்றோமோ, இப்ப நமக்கு சித்தம் வந்து விசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சித்தம் விசிபிள் இல்லை. 98% போனாதான் சித்தம் விசிபிள். அதே மாதிரி தான் இந்த காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தம் தான் வாஸ்தவத்துல, இந்த காலமும் மாயையோட அம்சம் தான், சித்தமும் மாயையோட அம்சம், அதே மாதிரி காலமும் மாயையோட அம்சம். அப்போ வந்து அதை விசிபிள் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலயே டாப் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் 98% போனாதான் நம்மளால அதை வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ண முடியும். அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தை தியானம் பண்ணுனா அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக ஞானம் உண்டாகும். அதே மாதிரி வந்து காலத்திலையும் க்ஷணத்திலையும் அதோட கிரமத்திலையும் தியானம் பண்ணினாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விவேகஜம் ஞானம் பவதி. விவேகஜம் அப்படின்னா அந்நியதாக்கியாத்தி ஞானமானது உண்டாகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்தோட அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க.
பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் சொல்றார், விருத்திக்காரர் சொல்றார், சதாசிவ பிரம்மேந்திரர், அபேத்யக கால விபாக சத்தியக க்ஷணக. அபேத்தியக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கால விபாகத்தை வந்து அபேத்திய அப்படின்னா நீக்கிவிட்டு, காலத்தோட விபாகத்தை அபேத்திய நீக்கிவிட்டு. காலத்தோட விபாகம்னா வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விகல்பம். விகல்பம்ன்றதுக்கெல்லாம் என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம்? இல்ல, சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யக விகல்பக. சப்த ஞானானுபாத்தி அப்படின்னா உங்களுக்கு சப்தத்தை சொன்னா விளங்கும், சப்தம் சொன்னா புரியும். முயல் கொம்பு, முயல் கொம்பு புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமா புரியுது. முயல், முயலோட கொம்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தாமரை, ஆகாச தாமரை புரியுதா இல்லையா? ஆமா புரியுது. ஆகாசம் தாமரை, ஆகாச தாமரை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்தம் இருக்கும், சப்தத்தை தொடர்ந்து ஒரு ஞானமும் உங்களுக்கு உண்டாகும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்துவை தேடி நீங்க போனீங்கன்னா வஸ்து வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. வஸ்து சூன்யம், வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா சப்தம் ஒரு ஞானத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காலம்னு நம்ம எதை சொல்றோமோ, ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு நாளா இருக்கட்டும், ஒரு பட்சமா இருக்கட்டும், ஒரு 6 மாச உத்தராயணம் தட்சிணாயனமா இருக்கட்டும், இல்ல ஒரு வருஷம் சம்வத்சரமா இருக்கட்டும், இல்ல ஒரு யுகமா இருக்கட்டும், சதுர்யுகமா இருக்கட்டும், இல்ல கல்ப காலமா இருக்கட்டும், இது மாதிரி காலங்களை நம்ம என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துறோமோ இந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அர்த்த ஸ்புரணத்தையும் உண்டு பண்ணும். 60 நொடிகள் சேர்ந்தது ஒரு நிமிஷம், 60 நிமிஷங்கள் சேர்ந்தது ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள், ஒரு மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 நாட்கள் சேர்ந்தது ஒரு மாசம். இதெல்லாம் வந்து நமக்கு புரியுதா? ஆமா, விவகாரத்தை நல்லா பண்ணிட்டு இருக்கமே, உங்களுக்கு நல்லா புரியுதா? புரியுது. சரி, காலம்ன்றது ஒண்ணு எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா காலம்ன்றது வந்து உங்களுக்கு கையில கிடைக்கவே கிடைக்காது. ஒரு மாசம், ஒரு வருஷம் இதெல்லாம் கையில கிடைக்கவே கிடைக்காது. அப்ப விவகாரத்துல மட்டும்தான் இருக்கு, சப்த பிரயோகம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலம் அப்படின்றது ஒண்ணு கையில பிடிக்க முடியாதது, வஸ்து சூன்யம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது விகல்பம் அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்துல தெளிவா சொல்லி இருந்துச்சு. இப்ப நான் சொல்றதெல்லாம் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்றாருன்னா அபேத்திய கால விபாகா, காலத்தோட விபாகம் எதெல்லாம் நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் தூக்கி ஓரமா குப்பையில போடுங்க. குப்பையில போட்டுட்டு எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியக க்ஷணக. க்ஷணம் மட்டும்தான் சத்தியம். இருக்கிறது ஒரே ஒரு க்ஷணம் தான், ஒரு க்ஷணம் மட்டும்தான் சத்தியம். க்ஷணத்தை தான் நம்ம என்ன பண்றோம், வரிசையா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி வரும்போது 60 க்ஷணம் சேர்ந்தா ஒரு நொடி, 60 நொடி சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல சொல்றோம். எல்லா காலமும் வாஸ்தவத்துல க்ஷணத்துக்கு அந்நியமா இல்லை. க்ஷணத்தோட கூட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம், நம்ம விவகாரம் பண்றதெல்லாம். அப்ப எது யதார்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ஷணம் தான் யதார்த்தம். மனசுல நல்லா கொண்டு வந்துருங்க. இந்த ஒரு க்ஷணம் சொன்னதுக்கு பிறகு அந்நேது முகூர்த்தாதய. அந்நேது அப்படின்னா மற்றவைகளா நம்ம முகூர்த்தம் அப்படின்னு மணிக்கணக்கு, முகூர்த்தம், நாள் கணக்கு, வருஷ கணக்கு, வாரம், இதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த முகூர்த்த முதலியவைகள் எல்லாமே கால விபாகாக. எல்லா காலத்தோட பிரிவினைகளும் க்ஷண சமூக ரூபா அசத்யாக. ரொம்ப தெளிவா இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணத்தோட சமூகம். நிறைய க்ஷணங்களை சேர்த்து வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா காலத்தோட வெவ்வேறு நாமத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் அசத்தியாக. அசத்தியாக என்ன அர்த்தம்? பொய்யானவை, விகல்பம்னு பேர். எல்லா காலங்களும் வந்து நம்ம விவகாரம் பண்ற எல்லா காலங்களும் பொய்யானது. எது சத்தியம்? க்ஷணம் மட்டும்தான் சத்தியம், ஒரு க்ஷணம். இவ்வளவுதான். இதைதான் பௌத்த மதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள்னு பேர். ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தோன்றுது அப்படின்னா அந்த ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா அதோட காலம் எவ்வளவு அப்படின்னா ஒரு க்ஷணம். தோன்றி 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 மறையுது. அப்ப பௌத்த மதத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு க்ஷணத்துல தோன்றி மறைகிறது மட்டும்தான் சத்தியம்.
வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஒரு க்ஷணம் தான் இருக்கான் உலகம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இது நதின்னு நம்ம சொல்லும் போது எந்த நதியை நம்ம பார்த்தோமோ அதை வந்து நம்ம சொல்லும் போது இருக்கிற நதி வேற, அது போயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தாட்டும் கூட தோன்றி தோன்றி மறையுது. அந்த ஒரு தாட்டுல ஏறி உட்கார்ந்ததா தான் இந்த பூரண ஜெகத்தும் இருக்கிறது. ஒரே ஒரு க்ஷணத்துல உபாரூடம் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஏறி உட்கார்ந்து இருக்கிறது. நம்ம அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அனுபவம் ஒரு க்ஷணத்தை தான் நம்ம அனுபவம் பண்றோம். ஏன்னா இந்த புத்தி விருத்தி ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் ஒரு தாட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தெரியுதே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. பிலிம் ரோலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தும் போது நமக்கு தொடர் காட்சிகள் சினிமால எப்படி தெரியுதோ, 18 ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்து ஒரு செகண்டுக்கு வந்து 18 ஃப்ரேம், 24 ஃப்ரேம், 22 ஃப்ரேம், 20 ஃப்ரேம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்தரத்தோட வேகத்தை வச்சு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டும் க்ஷணம் 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 தோன்றி தோன்றி மறையுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல எந்த விஷயமும் தொடர்ச்சி இல்லை, எல்லாம் தனித்தனி தனி க்ஷணம். ஆனா எப்படி இருக்கு பிலிம் ரோல், நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம்ல, பிலிம் ரோல் சின்ன ரோல் இருக்கும், தனித்தனி தனித்தனி பிரேமா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷினை வச்சு சுத்தணும் அப்படின்னா காட்சிகள் எப்படி இருக்கு, நமக்கு தொடர்ந்து ஒரு காட்சிகள் இருக்கிற மாதிரி தொடர் காட்சிகளா தெரியுது. வாஸ்தவத்துல தொடர் காட்சிகள் இல்லவே இல்லை, எல்லாம் தனித்தனி ஃப்ரேம் தான். இதே மாதிரிதான் இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் அப்படின்றது தனித்தனி க்ஷணம்தான் காலம். அந்த காலத்தை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சுத்தும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 க்ஷணங்கள் சேர்ந்து ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு மணி நேரம், ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் நிறைய நம்ம சொல்றோமே, இது எல்லாம் சுத்தர வேகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது. வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா எல்லா கால விபாகங்களும் பொய்யானது, க்ஷணம் மட்டும்தான் உண்மையானது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். தத்திர அயம் அஸ்மாத் பூர்வக்ஷணக. தத்திர அப்படின்னா இந்த கால விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அயம் அஸ்மாத் பூர்வக்ஷணக. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த க்ஷணத்துக்கு முன்னாடி இருக்கிற க்ஷணம் இது, இந்த க்ஷணத்துக்கு முந்தன க்ஷணம் இது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ஷணானாம் உத்தர க்ஷணக இது, இந்த க்ஷணத்துக்கு பின்னாடி இருக்கிற க்ஷணம் இது. 3 க்ஷணத்தை எடுத்துக்கிறோம். இந்த நடுவில் இருக்கிற க்ஷணத்தை ஒப்பிட்டு இது முன்னாடி இருக்கிறது, இந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், விவகாரம் பண்றோம். இந்த விவகாரத்துக்கு என்ன பேரு, க்ஷணானாம் தேஷாம் கிரமக. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமம் அப்படின்னு பேர். கிரமம்னாவே என்ன அர்த்தம், ஆர்டர் வந்துடும், முன்னாடி பின்னாடி. அப்ப 3 க்ஷணத்துல கிரமம் வரணும் அப்படின்னா என்ன வந்துடணும், மினிமம் 2 க்ஷணமாவது இருக்கணும். 2 இருந்தாதான் முன்னாடி க்ஷணம் பின்னாடி க்ஷணம்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப நான் கேட்கிறேன், முன்னாடி க்ஷணம் பின்னாடி க்ஷணம் சொல்லும் போதும் கிரமம் சொல்லும் போதும் நடுவுல 3 க்ஷணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். நடுவுல இருக்கிற க்ஷணம், அதுக்கு முன்னாடி பூர்வ க்ஷணம், அதுக்கு பின்னாடி உத்தர க்ஷணம் அப்படின்னு 3 க்ஷணத்தை நம்ம சொல்றோம். இப்ப நான் கேட்கிறேன், கிரமம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமம்னு ஒண்ணு இல்லை. வாஸ்தவம் எது அப்படின்னா க்ஷணம் தான் வாஸ்தவம். 3 க்ஷணம் இருக்கு. க்ஷணம் க்ஷணம் க்ஷணம், இந்த க்ஷணம் 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 தான். ஆனா நம்ம 3 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு கிரமம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரிசைய, ஒரு ஆர்டரை சொல்றோம். அப்ப ஆர்டர்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வரிசை கிரமம்னு ஒண்ணு இல்லை. அப்ப இருக்கிறது எது அப்படின்னா க்ஷணம் தான் இருக்கு. தேஷாம் கிரமஸ்ய பௌர்வா பரியஸ்யச்ச சம்யமாத். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 க்ஷணம் எடுத்துக்கிறது. 3 க்ஷணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நேற்று யூடியூப்ல யாராவது போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கேமராவோட ஷட்டரோட வேகம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. இத்தனை க்ஷணம், இத்தனை இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இதான் வந்து நமக்கு கேப்சர் பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தி நிற்கிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் புத்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை தாண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாஸ்மிதா சமாபத்தியை தாண்டி
உங்களுடைய சத்துவகுணம் 96-97% போகும்போது பிராத்திப தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனம் உண்டாகுது. அந்த இடத்துல சத்துவகுணத்தோட ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சூக்ஷ்மத்தன்மை. அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பிராத்திபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு நிமித்தங்களும் இல்லாமல் ஒன்றை அறியக்கூடிய தன்மை. இப்ப காலத்தை அறியறதுக்கு உங்களுக்கு ஏதாவது நிமித்தம் இருக்கா? இப்ப நம்ம எதையாவது அறியணும் அப்படின்னா நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோமா? எதை அறியறதா இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், கண்டிப்பா வேணும்ல. இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம இந்த உலகத்துல ஒரு ஞானமும் உண்டாகல. ஆனா பாத்தீங்கன்னா பிராத்திப தரிசனத்துக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா? பிராத்திப தரிசனத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிமித்தங்களும் இல்லாமல் ஒன்றை அறியறதுக்கு பேர் தான் பிராத்திப தரிசனம்னு பேர். எந்த நிமித்தமும் இருக்காது, எந்த இந்திரியங்கள் தேவையில்லை, எந்த மனசு தேவையில்லை, புத்தி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாமல் ஒரு ஞானம் பாத்தீங்கன்னா உண்டாகிறது தான் பிராத்திப ஞானம் அப்படின்னு பேர். அப்போ பாத்தீங்கன்னா இந்த காலம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் பாத்தீங்கன்னா அவ்வியக்த விஷயம். அது காலம் என்னது? அவ்வியக்தம். அப்போ வியக்தமா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க காலத்தை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதை நல்லா புரிஞ்சுங்க. யாராவது டைம் டிராவல் பண்ண போறேன், நான் பாத்தீங்கன்னா காலத்தை ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க தெரியுங்களா? அவ்வியக்தம் ஆயிடுவீங்க. நீங்க பிளாக் ஹோல்குள்ளார விழுந்துருவீங்க, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா காலம்ன்றதே பாத்தீங்கன்னா அவ்வியக்தம். காலம்ன்றது அவ்வியக்தம். அப்போ உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த காலத்தை பத்தின ரிசர்ச் பாத்தீங்கன்னா பண்ண முடியாது, அதை தாரணையும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப 96-97% சத்துவகுணம் போனா மட்டும்தான் உங்களுக்கு மெதுவா கண்ணுக்கு முன்னாடி காலம் மெதுவா விசிபிளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புத்தி, உங்களோட இந்திரியம், உங்களுடைய மனசு எதனாலையும் விஷயம் இல்லை. நான் சொல்றேன், தூக்கத்துல நீங்க ஒன்னு அறியறீங்கல்ல, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இருந்துச்சு? ஆனா அறிவு உண்டாச்சா? ரீகால் பண்றீங்கன்னாவே அங்க அறிவு இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த அறிவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உட்படாத அறிவு தான். நம்ம தூக்கத்துல இருக்கிற அறிவு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உட்படாத அறிவு. இதுதான், இதுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அந்த ஞானத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா, முதல் என்ட்ரியை பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு பிராத்திப தர்சனம்னு பேர். பிராத்திப ஞானம், பிராத்திப தர்சனம் அப்படின்னு பேர். அப்ப மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமலேயும் ஞானம் உண்டாகும். யாருக்கு? புருஷனுக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த புருஷன் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் தான் புருஷன். எனக்கு இந்த 96-97% சத்துவகுணம் வரும்போது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம நான் காலத்தை பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சோன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம். அப்ப எவ்வளவு ஸ்லோ டவுன் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு சத்துவகுணம் இருந்தா உங்களுடைய ரஜோகுணம் என்ன பண்ணுன்னா வேகமா போயிடுது. இப்ப நமக்கெல்லாம் காலம் வேகமா தொடர்ச்சியா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியா கேட்குது இல்ல, நம்ம பார்க்கறதெல்லாம் தொடர்ச்சியா தெரியுது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம் பாத்தீங்கன்னா பிலிம் ரோல சுத்துற மாதிரி நமக்கு வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரஜோகுணமா இருக்கும். அதனால காட்சிகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதே யோகி என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒவ்வொரு க்ஷணத்தையும் நிப்பாட்டி 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 பார்க்கிற சாமர்த்தியம் ஒரு யோகிக்கு உண்டாகும். அதான் 97-98% சத்துவகுணம். இந்த 96-97 சத்துவகுணம் வரலன்னா உங்களால பாத்தீங்க அப்படின்னா க்ஷணத்தை பாத்தீங்கன்னா நிப்பாட்டி பார்க்க முடியாது. நம்ம எப்படி ஒரு டேப் ரிகார்டர்லயோ ஏதோ இந்த ஆடியோலயோ வீடியோலயோ ஸ்லோ பண்ணி பார்க்கிறோம்ல, அதே ப்ராசஸ் தான் யோகியோட சித்தம் பாத்தீங்கன்னா செய்கின்றது. அப்போ அதுல ஒரு க்ஷணத்தை நிப்பாட்டி அதுல தாரணை பண்றது, அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணத்தை நிப்பாட்டி தாரணை பண்றது, அடுத்த க்ஷணத்தை நிப்பாட்டி தாரணை பண்றது. இது மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் தனித்தனியா தாரணை, அதுக்கப்புறம் கிரமம்.
வரிசையா ஒரு 10-20 க்ஷணத்தை வச்சுக்கிட்டு மொத்த கிரமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றது, தோன்றி இயல்றது. ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி தோன்றி மறையும், தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதையே உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த கிரமத்திலையும் சம்யமம் பண்றதுனால அதிசூக்ஷ்மானாம் வேத சாட்சாத்காரோ. அதிசூக்ஷ்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே வியாச பாஷ்யத்துல பார்த்துட்டோம். காலத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா விபாகம் பண்ணும் போது க்ஷணம்னா என்ன அப்படின்னும் போது வியாச பாஷ்யத்துல சொல்லியிருந்துச்சு, ஒரு பரமாணு தன் நிலையில இருந்து அடுத்த நிலைய பிராப்தி பண்றதுக்கான காலம் எதுவோ அதுதான் ஒரு க்ஷணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள்ல ரொம்ப சூக்ஷ்ம வஸ்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாணு தான். அப்ப பரமாணு வந்து பாத்தீங்கன்னா பரமாணுவோட மோஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது காலம், இந்த க்ஷணம் அப்படின்றது. அப்ப ஒருத்தன் க்ஷணத்தை பார்க்கும் போதே க்ஷணத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தனிச்சு இருக்காது. அது என்ன பண்ணும், ஒரு வஸ்துவுக்கு மேலதான் டிராவல் பண்ணும். அந்த வஸ்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான வஸ்து பரமாணு. அப்ப பரமாணுக்கு மேலதான் இந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுது. அந்த அந்த பரமாணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசத்தையும் உடையதா இருக்கும். அப்போ ஒரு பரமாணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேசம் இருக்கும், காலம் இருக்கும். அடிச்சா அப்ப நீங்க க்ஷணத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணினீங்க அப்படின்னா, க்ஷணத்தை தியானம் பண்ணும் போதே அந்த பரமாணுன்னு சொல்லக்கூடிய தத்துவமும் கூட உங்களுக்கு என்னாகும், விசிபிள் ஆகும். இததான் இங்க வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த சம்யமம் பண்றதுனால அதிசூக்ஷ்மானாம். அதிசூக்ஷ்மம்னு என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம். என்ன வஸ்து இருக்கிறதுலயே ரொம்ப சூக்ஷ்ம வஸ்துன்னு எடுத்துக்கிட்டா பரமாணு தான். அந்த பரமாணுக்களுடைய பேத சாட்சாத்காரோ. பரமாணுக்கு பேதம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. பார்த்திவ பரமாணு, ஜலிய பரமாணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி பரமாணு, வாயு பரமாணு, ஆகாச பரமாணு அப்படின்னு எல்லாம் தனித்தனி பரமாணுக்கள். அது மட்டும் இல்லாம பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மொத்த ஜகத்தும் என்னது பரமாணு புஞ்சம் அப்படின்னு தர்க்கத்துல சொல்லுவோம். மொத்தமும் என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான பரமாணுக்கள் கூடி இருக்கிறது. அப்ப கூடி இருக்கிற பரமாணுக்களா இருந்தாலும் ஒரே மாதிரி பார்த்திவ பரமாணுக்கள் இருந்தாலும் அதுலயும் பேதம் இருக்கு. கோடிக்கணக்கான பரமாணுக்கள் கூடி இருந்தாலும் தனித்தனியா பேதம் இருக்கு. அப்ப உங்களுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில மொட்டையை பாக்குற மாதிரிதான், எல்லாம் ஒரே மொட்டை தலையா தெரிஞ்சது அப்படின்னா டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது. இதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பார்ப்போம். ஆனா யோகிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பரமாணுவும் என்னன்னா தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பேத சாட்சாத்காரோ விவேகோ பவதி. ஒவ்வொரு பார்த்திவ பரமாணுக்களையும் தனியா பிரிச்சு பார்ப்பான், ஒவ்வொரு பார்த்திவ பரமாணுவையும் தனித்தனியா பார்க்க முடியும். அப்படி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விவேகோ பவதி. அதுதான் பேத சாட்சாத்காரம். நேரடியா பேதத்தையும் பார்ப்பான், சாட்சாத்காரம் பண்ணுவான். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வேற இது வேற இது வேற இது வேறன்னு ஒவ்வொன்றுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா விவேகமும் அவனால் செய்ய முடியும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுகு எடுத்துக்கிட்டு ஒன்னா பார்க்க முடியுமா, பேதம் பார்க்க முடியுதா? ஒரு கை கடுகு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கடுகுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு கடுகு எடுத்து கலந்துருங்க, அந்த கடுகை நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கடுகுக்குள்ளார ஒரு கடுகு போட்டுடுறீங்க, ஒரு கூட்டமா இருக்கிற ஒரு கையளவு கடுகுல வேற ஒரு கடுகு எடுத்து போட்டீங்க, கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளால சாமர்த்தியம் இல்லை, பேத சாட்சாத்காரம் நமக்கு உண்டாகிறது இல்லை. இதே யோகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை கடுகுல ஒரு கடுகை எடுத்து அவன் போட்டுட்டு அந்த ஒரு கடுகை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா அந்த யோகி என்ன பண்ணுவான், எந்த கன்ஃபியூஷன் இல்லாம அந்த ஒரு கடுகை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்து இதான் நீங்க போட்ட கடுகுன்னு எடுத்து கொடுத்துருவோம். இந்த சாமர்த்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகிக்கு உண்டாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேத சாட்சாத்காரோ விவேகோ பவதி அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேன
அந்த காரணத்தினால யுகபத்து த்விதீயாதி புருஷ அந்யதா சாட்சாத்காரோ ஜாயத இத்தியர்த்தக. யுகபத் அப்படின்னா நீங்க எப்ப பாத்தீங்கன்னா இந்த க்ஷணத்தை, அதுக்கப்புறம் க்ஷணத்தோட கிரமத்தை சம்யமம் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன உண்டாகுனா யுகபத்து. யுகபத்து அப்படின்னா ஏக்க சமயத்துல வியதாதி புருஷ. வியதாதி அப்படின்னா ஆகாசம் முதல் கொண்டு. வியத்துனா ஆகாசம். வியதாதி அப்படின்னா ஆகாசம் முதல் கொண்டு. ஆகாச தன்மாத்திரா, வாயு தன்மாத்திரா, அக்னி தன்மாத்திரா, ஜல தன்மாத்திரா, அதுக்கப்புறம் பார்த்திவ தன்மாத்திரா, பிருத்திவி தன்மாத்திரா, இதெல்லாம் பரமாணு ரூபம். எல்லாமே தன்மாத்திரைகள் எல்லாமே பரமாணு ரூபம். இவைகள் எல்லாத்தையும் இருக்கிறதுலே ரொம்ப சட்டிலா கொண்டு போயாச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புருஷ அந்த புருஷாந்த. அப்ப சட்டில் சட்டில் சட்டில்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப சட்டிலா இருக்கிறது யாரு? அனுரணியான் மகதோ மகியான். அணுவிற்கும் அணுவானது பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்ப நீங்க முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா க்ஷணத்தை நீங்க பிடிக்கும் போது பரமாணுக்கள் பாத்தீங்கன்னா விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பரமாணுக்கள்லயே பார்த்திவ பரமாணு, அதை காட்டிலும் ஜல பரமாணு சூக்ஷ்மம், ஜல பரமாணுவை காட்டிலும் அக்னி பரமாணு சூக்ஷ்மம், அதை காட்டிலும் வாயு பரமாணு ரொம்ப சூக்ஷ்மம், அதை காட்டிலும் ஆகாச பரமாணு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சட்டில், ஏக்க குணக்கம், ஒரே ஒரு குணம் தான். அதை காட்டிலும் யாரு சூக்ஷ்மம் அப்படின்னா ஆத்மாதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப சூக்ஷ்மம். அப்போ ஒருத்தனுக்கு க்ஷணத்திலையும் அதோட கிரமத்திலையும் இது சம்யமம் பண்றதுனால முதல்ல தன்மாத்திரைகள்லாம் விசிபிள் ஆயிட்டே போகும். கடைசியில பாத்தீங்கன்னா புருஷனும் கூட சாட்சாத்காரோ பவதி ஜாயத இத்தியர்த்தக. புருஷனோட முடிவுல பாத்தீங்கன்னா புருஷனையும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்காரம் அவனுக்கு உண்டாகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தியர்த்தக அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புருஷனையே தியானம் பண்றது ஒரு மெத்தேடு 3:35 சொல்லுச்சு. அடுத்த மெத்தேடு பாத்தீங்க அப்படின்னா சித்தத்தையே மெடிடேட் பண்றது 2வது மெத்தேடு. அதுக்கப்புறம் இந்த க்ஷணத்தையே காலத்தையே பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுன்றது 3வது மெத்தேடா சொல்லப்பட்டிருக்கு. இதோட நிப்பாட்டிருங்க. அடுத்த சூத்திரம் வந்துருக்கு. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் அடுத்த சூத்திரத்துக்கான அவதாரிக்க. அதுனா அஸ்ய சாட்சாத்காரஸ்ய சூக்ஷ்மம் விஷய விசேஷம் அபிதாத்தும் ஆக. அதுனா அப்படின்னா இப்பொழுது. இப்பொழுது 2 சூத்திரத்தையும் ஒன்னாக்கி வச்சுக்கணும். 52 53 ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இப்ப நம்ம இந்த சாட்சாத்காரம் நம்ம இந்த க்ஷணத்திலையும் க்ஷணத்தோட கிரமத்திலையும் சாட்சாத்காரம் பண்றோம்னு வச்சுங்க. நேரடி அனுபவம் உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னா அந்த சாட்சாத்காரஸ்ய இப்பொழுது அந்த க்ஷணத்தோட கிரமத்தை சாட்சாத்காரம் பண்றதுல இருந்து சூக்ஷ்மம் விஷய விசேஷம் நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா நம்ம பண்றது காலம். ஆனா காலம் பாத்தீங்க அப்படின்னா தனிச்சிருக்குமா? இருக்காது. நம்ம பார்த்துட்டோம்ல, எப்பவுமே பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன் தான். எப்பவுமே இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் 3 டைமென்ஷன். தேசம், காலம், வஸ்து. இந்த தேசகால வஸ்து அப்படின்றது 3ம் அபிண்ணமா இருக்கிறது. அப்ப நீங்க இந்த க்ஷணத்தை சாட்சாத்காரம் பண்ணும் போதே கூடவே பாத்தீங்க அப்படின்னா விஷய விசேஷம் அபிதாத்தும் அந்த காலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு மேட்டர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தேசம். இந்த 2ம் கூட பாத்தீங்கன்னா விசேஷமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம் ஆகும். காலத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தேசம், அந்த தேசத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த வஸ்து, இந்த 3ம் 3 டைமென்ஷன் கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சூத்திரம் 53வது உண்டாகுது. இப்ப என்ன வீடியோல பாக்குறீங்க, என்ன வீடியோல நீங்க பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா நான் எங்க இருக்கேன்? திருவண்ணாமலையில. பரமஹம்சானந்தாவை நான் பார்க்கிறேன், பாடம் அவர் எடுக்கிறார், நான் பாடம் கேட்கிறேன் அப்படின்னும் போதே இந்த பரமஹம்சானந்தா எங்க இருக்கேன்? திருவண்ணாமலையில. வந்துருச்சா? ஸ்பேஸ் வந்துருச்சு. ஏன்னா இந்த சரீரம் இருக்கணும் அப்படின்னா அந்த சரீரத்துக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கா? கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கு. அப்போ நீங்க வஸ்துவ கிரகணம் பண்ணும் போதே, என்னோட பாடியை நீங்க பார்க்கும் போதே
இன்டைரக்டா நீங்க எதை இது பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்பேஸையும் பார்த்துட்டு இருக்கீங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடி இப்ப பாடம் நடக்குது அப்படின்னா 10:05 டைம் ஆயிடுச்சு. 10 மணி 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். 9:30க்கு ஆரம்பிச்சார், 10:45 வரைக்கும் பாடம் போகும். காலம் வந்துருமா? காலம் வந்துருது. அப்ப நீங்க பாக்குறது என்னதான் பாக்குறீங்க? என்னோட ரூபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா 2 விஷயங்கள், தேசமும் காலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டரோட சேர்ந்துதான் நீங்க பாக்குறீங்க. இத சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 53வது சூத்திரம் ஆரம்பிக்குது. 53வது சூத்திரம் வந்துருக்கு. ஜாதி லக்ஷண தேசைர் அனன்யத்வாச்ச, ஜாதி லக்ஷண தேசைர் அனன்யதா அனன்யதா அனவச்சேதாத். அந்யதாவ இருக்கா? ஜாதி லக்ஷண தேசைர் அந்யதா அனவச்சேதாத். ஜாதி லக்ஷண தேசைர் அந்யதா அனவச்சேதாத். துல்யயோகோ ததஹ பிரதிபத்திஹி ஜாதி லக்ஷண தேசைர் அந்யதா அனவச்சேதாத். துல்யயோகோ ததஹ பிரதிபத்திஹி. ஜாதி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே வஸ்துல வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, 10 இருந்துச்சுன்னா கடுகு, 1000 கடுகு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஜாதி, கடுகு ஜாதி. அரிசி 1000 அரிசி இருந்துச்சுன்னா அரிசி ஜாதி. மனுஷங்க வந்து 1000 பேர் இருந்தா மனுஷ ஜாதி. ஆண் 1000 பேர், பெண் 1000 பேர் இருந்தாங்கன்னா பெண் ஜாதி, ஆண் ஜாதி. பட்சிகள் 1000 இருக்கு, அனிமல்ஸ் 1000 இருக்கு அப்படின்னா இது பக்ஷி ஜாதி, இது அனிமல் ஜாதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சிமிலாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தின்னு பேர். நான் சும்மா சிம்பிளா சொல்றேன். தர்க்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது இருக்கு. நான் சொன்னேன்னா டெர்மினாலஜி கஷ்டம்ன்றதுனால நான் சொல்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிறது ஜாத்தின்னு சொல்லுவோம். அடுத்து லட்சணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பசுமாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பசுமாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளைன்றது ஒரு லட்சணம். அப்போ வெள்ளை லட்சணம், கருப்பு மாடு ஒரு லட்சணம், சிவப்பு மாடு ஒரு லட்சணம், அது லட்சணம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசம், முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது, திருவண்ணாமலையில இருக்கிறது, டெல்லியில இருக்கிறது, ஹாங்காங்ல இருக்கிறது, சொர்க்கத்துல இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு தேசத்துல இருக்கிறது. அப்ப எந்த வஸ்துவை எடுத்துக்கிட்டாலும் ஜாதி வந்துடும், அதுக்கப்புறம் லட்சணம் வந்துடும், கூட வந்து பாத்தீங்கன்னா தேசம் வந்துடும். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அந்யதா அனவச்சேதாத், ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லட்சணத்தை 2 கேட்டகரியா பண்ணிக்கங்க. லட்சணம்ன்றது அடையாளம், சின்னம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு லட்சணம்ன்றது காலத்தை எடுத்துங்க. லட்சணத்துக்கு 2 மீனிங் சொல்றேன். ஒன்னு காலம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்னம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஜாத்தின்றது மேட்டர் ஆக்கிக்கணும். ஜாத்தியை வந்து மேட்டர்னு எடுத்துங்க, வஸ்து. ஜாதி லட்சணம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம், அதுக்கப்புறம் தேசம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அந்யதா அனவச்சேதாத். அனவச்சேதம்னா, அவச்சேதம்னா பகுக்கப்பட்டது, அனவச்சேதம் அப்படின்னா பகுக்கப்படாததுன்னு அர்த்தம், லிமிட் பண்ணப்படாதது. இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்யதா அனவச்சேதாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3ம் தனித்தனியாக இல்லாத காரணத்தால். இந்த 3ம் தனித்தனியா செப்பரேட் பண்ண முடியாது. நான் சொல்றேன், பரமஹம்சானந்தாவை வந்து பாத்தீங்கன்னா தேசத்திலிருந்து எடுத்துருங்க, தனியா எடுக்க முடியுமா? காலத்திலிருந்து பரமஹம்சானந்தாவை தனியா செப்பரேட் பண்ணுங்க பார்க்கலாம், பண்ண முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வஸ்துவை, தேசம் இல்லாம காலம் இல்லாம ஒரு வஸ்துவை நீங்க காட்ட முடியுமா? காலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுங்க. காலத்தை வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இல்லாம தேசம் இல்லாம ஒரு காலத்தை எங்கேயாவது காட்ட முடியுமா? வஸ்துக்கு மேலதான் காலமே டிராவல் பண்ணுது. இது புதுசு, இது புதுசுன்றீங்க, காலம் தானே இது புதுசு, இது பழசு அப்படின்றோம். அப்ப எந்த காலம் சொல்லணும்னாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேட்டரை கையில எடுக்காம நீங்க காலத்தை சொல்லவே முடியாது. காலம் சொன்னீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும்.
ஒரு மேட்டர் சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேசம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசம், காலம், வஸ்து இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற இது வேறன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களால அனவச்சேதாத் பிரிச்சு பார்க்க முடியாத காரணத்தால், அப்ப 3 டைமென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணும் ஒன்றோடு ஒன்று கலந்ததாக இருக்கிறதுனால துல்லிய யோகோ. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது 2 ஈக்குவலான வஸ்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 ஈக்குவல் வஸ்துவை வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்றை செப்பரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு விவேகம் பண்ணணும். அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவலா இருக்கிற வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், தனித்தனியாக பிரித்தறிகிற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். நம்மள சாமானியமான மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது முடியாது. யோகி பிரத்யக்ஷத்துல என்ன முடியும் அப்படின்னா பரமாணுக்கள் ஈக்குவலா இருந்தாலும் கூட, சமமா இருந்தாலும் கூட இந்த தேச கால வஸ்துவை செப்பரேட் பண்ணி பார்க்கிற சாமர்த்தியம் யோகிக்கு இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாணுக்களில் இருக்கக்கூடிய பேதத்தையும் கூட வந்து அவன் என்ன பண்ணுவான், பிரித்து பார்க்க முடியும். அதான் ததக பிரதிபத்திகி. அந்த பேதத்தை பிரிச்சு பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து அவனுக்கு பேத ஞானமானது உண்டாகின்றது, விவேக ஞானம் உண்டாகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விருத்திக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இப்ப நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேசகால வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரிச்சு பார்க்கவே முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை பார்க்கும் போதே அந்த இடத்துல தேசம், காலம் மூணும் என்னவா இருக்குன்னா ஒன்னோட ஒண்ணு கலந்துதான் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளால செப்பரேட் பண்ணி பார்க்கவே முடியல. ஆனா யோகி அப்படி இல்லை. யோகி யாரு? 96-97% சத்துவ குணம் போனவன். அந்த யோகிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் 3 டைமென்ஷனை பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விருத்திகாரர் லோகேஹி இந்த உலகத்துல பாவானாம் திரையோ பேத நிச்சய ஹேத்தவா 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதத்தை நிச்சயம் பண்றதுக்கு, பேதத்தைனா இது வேற இது வேறன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா கன்ஃபார்ம் பண்றதுக்கு 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றன. பாவானாம் திரையோ பேத நிச்சய ஹேத்தவா இது வேற இது வேறன்னு சொல்றதுக்கு காரணமாக 3 விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்ர தேசேன லக்ஷணேனச்ச துல்யயோகோ. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எடுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா தேசம் சமமான தேசத்திலையும் லட்சணமும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலான லட்சணத்தை உடையதாகவும் இருக்கு. அப்படின்னா துல்லிய யோகோ இந்த 2 துல்லியமா இருக்குன்னா, ஈக்குவலா சமமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா துல்லிய யோகோ கோ கவயோர் ஜாத்தியாகா பேததீஹி. இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து இருக்கு பசுமாடு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றோம். இந்த பசுமாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பசு வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கு. 2 பசுமாடுகள் இருக்கு. அந்த 2 பசுமாடுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே தேசத்துல இருக்கு. ஒரே மாட்டு கொட்டகையில பசுமாடுகளை 2 வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கோம். இந்த 2 பசுமாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சண பேதமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி லட்சணம் இருக்கு. ஹைட்டு ஒரே ஹைட்டா இருக்கு, கலர் ஒரே கலரா இருக்கு. அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஜாத்தியம் துல்லியோர் கோ கவயோர் ஜாத்தியா பேததீஹி. லட்சணம் ஒன்னா இருக்கு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசமும் ஒன்னா இருந்தா ஜாத்திய வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேதம் பார்க்கணும். என்ன ஜாத்தி அப்படின்னா இது பசுமாடு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எரும மாடு, முடிஞ்சு போச்சு. அப்ப பசுமாடு எரும மாடுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஜாத்திய வச்சுக்கிட்டு பேதத்தை பாக்குறது. ஆனா 2 மாடும் எங்க இருக்கு, ஒரே தேசத்துல மாட்டு கொட்டகையில இருக்கு. லட்சணம் எப்படி இருக்கு, ஒரே ஹைட் இருக்கு. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலர் கருப்பு கலரா இருக்கு. எரும மாடும் பசுமாடும் கருப்பு பசுமாடா இருக்கு, அப்படி இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு வேற எரும மாடு வேற தானே. அப்ப ஜாதி வந்து பசு ஜாதி எரும ஜாத்தின்னு தனியா பிரிக்கிறோம்.
அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பேத தீகி அப்படின்னா பேத புத்தியானது அறிவானது ஒருத்தருக்கு உண்டாகும். இது ஒண்ணு. ஜாத்திய வச்சுக்கிட்டு பேதம் பார்க்கிறது. அதுக்கடுத்து தேச ஜாதிபியாம் துல்லியோகோ, தேசமும் சமமா இருக்கு, ஜாத்தியும் சமமா இருக்கு. ஒரே மாட்டு கொட்டகையில 2 பசுமாடு கட்டியிருக்கீங்க, ஒரே ஜாதி பசுமாட்டு ஜாதி, ரெண்டுமே பசுமாடு ஜாத்தியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எதை வச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னா கிருஷ்ண ஸ்வேதாதி லக்ஷண பேததீஹி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேதம் பார்க்கறதுக்கு இது வேற அது வேறன்னு வெள்ளை பசுமாடு கருப்பு பசுமாடு. கிருஷ்ண அப்படின்னா கருப்பு, ஸ்வேதாதி அப்படின்னா வெள்ளை. அப்ப வெள்ளை ரெண்டுமே பசுமாடு தான், ஜாதி ஒரே ஜாதி தான், ரெண்டுமே ஒரே தேசத்துல ஒரே மாட்டு கொட்டைக்கையில கட்டப்பட்டிருக்கு, பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட லட்சணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், பேதத்தை பார்க்கிறோம். கலரை வச்சுக்கிட்டு பேதத்தை பார்க்கிறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2வது ஸ்டெப். இதுக்கப்புறம் 3வது ஜாதி லக்ஷணாபியாம் துல்லியோகோ. ஜாத்தியும் ஈக்குவலா இருக்கு. ஜாத்தினா என்ன அர்த்தம், 2 பசுமாடு ஜாதி, 2 பசுமாடு இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் இருக்கு. என்ன லட்சணம் அப்படின்னா இதுவும் வெள்ளையா இருக்கு, இதுவும் வெள்ளையா இருக்கு. 2 பசுமாடும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு. 2 பசுமாடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுமாட்டு ஜாத்தின்ற ஜாதி ஒன்னா இருக்கு. இப்ப நம்ம எப்படி பேதத்தை கண்டுபிடிக்கிறது, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாக்குறது அப்படின்னா துல்லிய யோகோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதி லக்ஷணாபியாம் துல்லிய யோகோ ஆமலக்க யோகோ. ஆச்சாரியார் பசுமாட்டுக்கு விட்டுட்டு நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டார். 2 நெல்லிக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. என்ன ஜாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் ஜாதி. இந்த நெல்லிக்காய் ஜாத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நெல்லிக்காய்க்கு 2 நெல்லிக்காய் ஜாதி ஒரே சைஸ் இருக்கு. லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிரீன் கலரா இருக்கு, ஒரே சைஸ், ஒரே கிரீன் கலர். அந்த நெல்லிக்காய் ஜாதி தான் ரெண்டுமே. அப்படி இருக்கும் போது 2 நெல்லிக்காயில வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிஃபரெண்ட்டை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னும் போது துல்லியோகோ ஆமலக்க யோகோ, துல்லியோர் ஆமலக்க யோகோ பூர்வ உத்தராதி தேசபேதாத் பவேத் நிச்சய. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். முன்ன இருக்கிற நெல்லிக்காய், பின்னாடி இருக்கிற நெல்லிக்காய், சைடுல இருக்கிற நெல்லிக்காய், இந்த பக்கம் இருக்கிற சைடுல இருக்கிற நெல்லிக்காய், லெஃப்ட் நெல்லிக்காய், ரைட் நெல்லிக்காய், ஃப்ரண்ட்ல வச்ச நெல்லிக்காய், பேக்ல வச்ச நெல்லிக்காய் அப்படின்னு அதோட ஸ்பேஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், பேதத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேதத்தையும் அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ்ல யாருமே ஆக்ட்ரஸ் தெரியாது எனக்கு. நான் 12th படிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ரஜினி, கமல் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஆம்பளைங்களையாவது ஆக்டர்ஸ்லயாவது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆக்ட்ரஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. கேஆர் விஜயா அப்படி இருப்பாங்க, நல்ல பெருசா சிரிச்சாங்கன்னா கேஆர் விஜயா இப்படிதான். சின்ன குழந்தை எனக்கு பேதமே பார்க்க தெரியாது. இப்ப கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேதமே தெரியாது. எனக்கு ரொம்ப மோசம். எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது. எனக்கு எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியுது. அப்ப ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ட்ரிக்ஸை வச்சிருப்போம் நம்ம. எந்த ட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்னு ஜாத்திய வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா லட்சணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, இல்ல அப்படின்னா ஜாதி லட்சணம் அதுக்கப்புறம் தேசம். இந்த 3த்தை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் இது வேற அப்படின்ற பேதமானது நமக்கு அறிவு, பேத அறிவானது உண்டாகின்றது. சொல்லியாச்சு. எதா எப்பொழுது. இப்ப இங்க வந்துருங்க, யோகத்துக்கு வந்துருங்க. இப்ப நம்ம தான் விவகாரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிரிட்டிக்கலான பிளேஸ் நமக்கு வருது. எதா எப்பொழுது புனர் யோகினோ ஞான பரீட்சார்த்தக. ஒரு யோகிய வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ற. நீ பெரிய யோகி, யோகி தானே நீ, உனக்கு யோகியோட பிரத்யக்ஷம்னு உனக்கு ஒரு யோக கண்கள் இருக்குல்ல, இப்ப வா உன்னை பரீட்சா பண்றேன் அப்படின்னு ஒரு யோகிய கூப்பிட்டு அந்த யோகிக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான பரீட்சார்த்த கேச்சித்து கேனச்சித்து பூர்வதேசஸ்ய ஆமலகம்
உத்தர ஆமலக தேசே வின்யஸ்ய. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு யோகியை கூப்பிடுறேன். உன்னை நான் டெஸ்ட் பண்ண போறேன். உன்னோட யோக பார்வைய, உன்னோட யோக சக்தியை பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு அவேர்னஸ் இருக்கு, உனக்கு எவ்வளவு சூக்ஷ்ம புத்தி இருக்குன்னு நான் பிரிச்சு பார்க்க போறேன் அப்படின்னு என்ன பண்ண போறேன். அவனுக்கு முன்னாடி கேனச்சித்து பூர்வ தேசஸ்ய ஆமலக்கம், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி அவனுக்கு முன்னாடி வைக்கிறேன். வச்சுட்டு உத்தர ஆமலக தேச வின்யஸ்ய, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 நெல்லிக்காவை வச்சிருக்கு. அதுல முதல் நெல்லிக்காவை எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற நெல்லிக்காவோட தேசத்துல, பின்னாடி இருக்கிற நெல்லிக்காவோட இடத்துல முன்னாடி இருக்கிற நெல்லிக்காவை எடுத்து வச்சுட்டேன். வின்யஸ்ய வச்சுட்டு வின்யஸ்ய உத்தர ஆமலக்கம் ஆமலக்கம் அந்நிய வியாசக்கே யோகினி அபகிருதம். என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த உத்தர தேசத்துல இருக்கிற நெல்லிக்காவை எடுத்துட்டேன். முன்னாடி இருக்கிற நெல்லிக்காவை அந்த பின்னாடி இருக்கிற நெல்லிக்காவோட இடத்துல வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா பிரிச்சு சொல்லுப்பா, எதுப்பா முன்னாடி இருந்தது எது பின்னாடி இருந்ததுன்னு அந்த ஆள்கிட்ட நான் கேட்கும் போது அப்ப என்ன ஆகுனா தயோர் ஆமலக்க யோகோ, அந்த 2 நெல்லிக்காய்ல ஆமலக்கத்துவ ஜாத்தியா, ரெண்டுமே ஆமலக்க ஜாதி, ரெண்டுமே நெல்லிக்காய் ஜாதி. அப்ப ஜாத்தியை வச்சுக்கிட்டு முன்ன பின்னன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரூப பரிணாமாதி லட்சணேன, ரெண்டுமே ஒரே சைஸான நெல்லிக்காவா இருக்கு, ரெண்டுமே ஒரே கலர்ல 2 நெல்லிக்காய் இருக்கு. அப்ப லட்சணத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா பேதம் இல்லை. அப்ப லட்சணத்திலையும் பேதம் இல்லை, ஜாத்தியிலையும் பேதம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தேசேனச்ச துல்யயோகோ ஜாதிபிர் அந்யதாயா அனவச்சேதாத். துல்யயோகோ தேசத்தினாலையும் பாத்தீங்கன்னா 2 நெல்லிக்காவும் ஒரே தேசத்துல இருக்குன்னு வச்சுங்க. நான் ஒரு நெல்லிக்காவை எடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் தான் அங்க வச்சிருக்கேன். எது முன்னாடி எது பின்னாடி, இது முன்னாடி இருந்த நெல்லிக்காவா இது பின்னாடி இருந்த நெல்லிக்காவா அப்படின்னு கேட்டா தேசத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா பேதம் இல்லை. அப்ப ஜாத்தியில பேதம் இல்லை, லட்சணத்துல பேதம் இல்லை, தேசத்திலையும் பேதம் இல்லாத போது துல்லியமா இருக்கும் போது ஜாத்தியாதிபிர் அந்யதாயா, இந்த இடத்துலதான் ஒரு ட்ரிக்ஸ் வருது. என்ன வருது அப்படின்னா இந்த தேசம் காலம் அதே மாதிரி வஸ்து, இந்த 3த்துலையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 3த்தையும் பிரிக்க முடியாது. வாஸ்தவத்துல நம்ம பிரிச்ச மாதிரி வச்சு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல ஒரு மேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்நியதாயா அனவச்சேதா, இந்த 3 விஷயங்களும் என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா பிளவுபடாமல் இருக்கின்றது, பிரியாமல் இருக்கு. ஒரு வஸ்து இருக்குனாவே அந்த வஸ்துல காலம் இருக்கும், அந்த வஸ்துல தேசமும் பாத்தீங்கன்னா பிரிவுபடாமல் இருக்கும். இதான் யதார்த்தம். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அனவச்சேதாத் அனிச்சயாத். அப்ப நிச்சயம் பண்ணாத நிலையில எது முன்னாடி எது பின்னாடி இருக்குன்னு நிச்சயம் பண்ண முடியாத இடத்துல ததக தஸ்மாத் க்ஷண சம்யம விவேக ஞானாதி ஏவ. அப்ப யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியல, அப்போ லட்சணம்னு சொல்லக்கூடிய அந்த கலர்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறம் ஜாத்தின்னு சொல்ற ஆமலக்கத்தை வச்சு நெல்லிக்காவை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது இதுல பேதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது இதுல டிராவல் பண்ணக்கூடிய காலத்தை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தை சம்யமம் பண்றது மூலமா அவனுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துவோடையும் இருக்கிற காலம் செப்பரேட். மாடர்ன் சயின்ஸ் பாத்தீங்கன்னா இதை கிளியரா சொல்லுது. ஒவ்வொரு வஸ்துவோடையும் காலம் பாத்தீங்கன்னா இன்பில்டா இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவோடையும் இன்பில்டா இருக்கு. நான் நேத்தே சொன்னேன், எறும்போட காலம் வேற, மனுஷனோட காலம் வேற, ஈசலுக்கு மேல இருக்கிற காலம் வேற, கடலாமையில இருக்கிற காலம் வேற, அது மாதிரி பாறையில இருக்கிற காலம் வேற, மரத்துல இன்னைக்கு காலையில ஒரு பெரிய மரம் பார்த்தேன், நம்ம புளிய மரம், நம்ம டீ கடையில இருந்தோம்ல, ஒரு மரம் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஷார்ப்பாச்சு, ஐயோ இது எவ்வளவு காலம் இருக்கு இந்த மரம்,
பெரிய மரம், 4 பேர் இருந்தால் தான் கட்டி பிடிக்க முடியும் போல இருக்கு, அவ்வளோ பெரிய மரம். அப்போ வந்து மரம்னு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காலம் மறைஞ்சிருக்கா? ஆமாம், காலம் மறைஞ்சிருக்கு அதுக்குள்ளார. எனக்கு தெரியல காலத்தை. ஏன் அப்படின்னா எனக்கு காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்ணுற சாமர்த்தியம் இல்லை. இதே யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி ஸ்தூலமாக இருக்கிற வஸ்துவை கிரகணம் பண்ணுறோமோ, நம்மளாம் ஸ்தூலமாக தானே பார்க்குறோம். என்னை பார்த்தோன்னே எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் வயசு என்னன்னு? ஒரு வஸ்துவை பார்த்தோன்னே எப்படி வயசு எப்படி நமக்கு தெரியும்? நம்ம ஸ்தூலத்தை மட்டும்தான் கிரகணம் பண்ணுறோம், வஸ்துவை மட்டும்தான் கிரகணம் பண்ணுறோம். அதில் இருக்க தேசத்தை நம்ம கிரகணம் பண்ணுறதில்ல, அதில் இருக்க காலத்தை நம்ம கிரகணம் பண்ணுறதில்ல. நம்ம 2 தான் அதிகபட்சம் பார்க்குறோம். ஏன்னா லட்சணம் பார்க்குறோம், ஜாதி பார்ப்போம், லட்சணம் பார்ப்போம். அந்த வஸ்து தான் ஜாதி, லட்சணத்தை பார்ப்போம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் நம்ம விசிபிள்ல இல்லை. ஆனால் யோகி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வஸ்துவை பார்க்கும் போதே அந்த வஸ்துவோட சூக்ஷ்ம அம்சமாக இருக்கிற பரமாணுவை பார்த்துடுறான். பரமாணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காலத்தையும் க்ஷணத்தையும் அவன் விசிபிள் பண்ணுறான். ஏன் நம்மளால காலத்தை வந்து பார்க்க முடியல அப்படின்னா, க்ஷணத்தை பார்க்க முடியல அப்படின்னா, காலம்ன்றது வந்து எங்கே ட்ராவல் பண்ணுது? பரமாணுக்கு மேலே ட்ராவல் பண்ணுது. அப்போ அதனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை நம்மளால விசிபிள் பண்ண முடியல. நம்ம ஸ்தூலமாக தான் பார்க்க முடியுது நம்மளால. அப்போ யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமாணு விசிபிள் ஆகும், பரமாணுக்கு மேலே ட்ராவல் பண்ணுற க்ஷணமும் விசிபிள் ஆகும். அது மூலமாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 நெல்லிக்காவை முன்ன பின்ன எப்படி வேணாலும் நகர்த்தி வச்சாலும் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம். ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன், சைனா வீடியோ. இந்த சைனா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த 2 தான். நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருக்கு, ஒரு 3 கப்பு வச்சுருக்கா அந்த சைனாக்காரன். அந்த 3 பவுலுக்குள்ளார வந்து ஒரு பவுலுக்குள்ளார மட்டும் ஒரு பாலை வைக்கிறான் உள்ள. மாற்றி இந்த 3 பவுலையும் இப்படி 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 மாற்றுறான். மாற்றினோன்னு இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. யூடியூப்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 பவுலையும் இப்படி இப்படி மாத்துறான். அதுல ஏதாவது ஒரு பவுல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து மறைஞ்சிருக்கு. இந்த நாய்க்குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பஷ்டம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்படின்னு தட்டு பார்த்தா அது ஓப்பன் பண்ணா அதுக்குள்ளார பால் இருக்கு. பூனையை ஏமாத்த முடியல, நாய்க்குட்டியை ஏமாத்த முடியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பவுலையும் இப்படி இப்படி மாத்தி விட்டீங்க அப்படின்னா நமக்கு எதுக்குள்ளார பால் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப நல்லா புரிஞ்சுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை காட்டிலும் நாய்க்கும் பூனைக்கும் சூக்ஷ்ம திருஷ்டி அதிகமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கா, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. என்ன சட்டலா கண்டுபிடிக்கிறது தெரியுங்களா உங்களுக்கு நாயும் பூனையும்? ஆமா, சுனாமி பூகம்பம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது நாய் கண்டுபிடிக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. அப்ப யோகி பிரத்யக்ஷத்தினால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க முன்னாடி நெல்லிக்காய் பின்னாடி நெல்லிக்காவை என்னதான் சேஞ்ச் பண்ணி வச்சாலும், ஒரே மாதிரி கடுகை வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன கடுகை மாத்தி வச்சாலும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவான். என்ன காரணம் அப்படின்னா, பரமாணுவை பார்த்து பரமாணுக்கு மேல இருக்கிற காலத்தை பார்க்கறான். அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரமாணுக்கும் இருக்கிற காலம் வேற வேற காலம். அப்போ நம்ம நினைக்கிறோம் காலத்துல என்னப்பா பேதம் இருக்கு அப்படின்னு. ஆனா காலத்துல பேதம் இருக்கு. அந்த காலத்தை பார்க்கிறது மூலமா என்ன பண்ணுவான்? விவேக ஞானாத் ஏவ அந்நியத்துவ பிரதீதிகி யோகினோ பவதி இத்தியர்த்தக. இது வேற இது வேற இது வேற அப்படின்னு ஆயிரக்கணக்கான 1000 கோடி பரமாணுக்கள் இருந்தாலும் கூட இவனால ஒவ்வொரு பரமாணுவையும் தனித்தனியா என்ன பண்ண முடியும்? செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். பரமாணுவையே பார்க்க முடியும் அப்படின்னா பெருசு பெருசா இருக்கிற நெல்லிக்காவை வந்து டிஃப்ரெண்டா பார்க்க முடியாது, நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப சூக்ஷ்ம ஞானம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷணத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு பார்க்கிறானோ சம்யமம் பண்றானோ அவனுடைய ஞானம்தான் அத்தியந்த சூக்ஷ்மமான ஞானம் அப்படின்னு ஆகுது. இத்தியர்த்தக. இதோட இன்னைக்கு முடியட்டும், நாளைக்கு மீதி கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சொல்லுங்கம்மா. சரி, இதுக்கு எப்படி போவீங்க? எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்தூலத்தை ஆரம்பிப்பீங்க. சவிதர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா,
இந்த சாஸ்மிதா போனீங்கன்னா அகங்கார தத்துவத்துக்கு வந்துடுவீங்க. இந்த அகங்கார தத்துவத்தை தாண்டினாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவ்வியக்தத்துக்குள்ளார என்டர் ஆகுறீங்க. அந்த அவ்வியக்தம் தான் மாயா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலம். காலத்தையும் அந்த அவ்வியக்தத்தையும் செப்பரேட் பண்ணாதீங்க. அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா பரமாணு ரூபமா இருக்கிறது காலம். அந்த பரமாணுக்கு மேல டிராவல் பண்ணக்கூடிய மாயா தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சாஸ்மிதா சமாதி வரைக்கும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த காலத்தை பார்க்க முடியாது. உங்களுக்கு 96% எப்ப நம்ம போறோமோ அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத பிராத்திப தரிசனம் நமக்கு உண்டானா மட்டும்தான் நம்ம வந்து அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்னால காலத்தை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. சயின்ஸ் வந்து இனிமே எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா முடியாதுன்றீங்க. காலத்தை பார்க்கவே முடியாது, விசிபிள் பண்ணவே முடியாது. நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பூத்தம், பஞ்சபூத்த விஷயம்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எப்படிப்பட்டது அப்படின்னா தன்மாத்திரா ரூபம், தன்மாத்திரைக்கு மேல டிராவல் பண்ணக்கூடிய அவ்வியக்தம். அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் இந்த காலத்தை வந்து எவனாலையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. பரமாத்மாவினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் காலம். காலத்தை வச்சுதான் சிருஷ்டியே பண்றாரு பகவான். அப்ப எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்தை விசிபிள் பண்றான்னு அவன் என்ன ஆயிடுறான், அந்த யோகி ஈஸ்வரன் ஆயிடுறான். அதனால்தான் முந்தின இதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரக அப்படின்னு வார்த்தை போட்டிருந்துச்சு பாஷ்யத்திலேயே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு சமமா அவன் வந்து பாத்தீங்கன்னா பூத்த சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம் வந்துருது, சர்வ ஞாத்திருத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்துருது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. விகரண பாவம் வந்துருது, பிரதான ஜெயம் வந்துருது. பிரதானத்தையும் ஜெயிச்சிடறான், காலத்தை ஜெயிச்சிடறான்னு அர்த்தம். காலம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கைக்குள்ளார வந்துருது, பிரதானம் வந்துருது உங்களுக்கு. அப்ப சாட்சாத் ஈஸ்வர சுரூபமா ஆயிடுறான் இந்த யோகி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமானியமா இருக்கிற மனிதர்களால் கண்டிப்பா காலத்தை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீங்க காலத்தை உத்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, போயிடுவீங்க, லயத்துக்கு போயிடுவீங்க. பிளாக் ஹோலுக்குள்ளார விழுந்துருவீங்க. அவ்வளவுதான். திரும்ப வெளியில வந்தாதான் தெரியும் என்னது எங்க போனோம் அப்படின்னு. காலத்தை பத்தி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தெரிஞ்சு காலத்துக்குள்ளார பரிணாமம் நடக்குது. காலம்தான் எல்லாத்தையும் பண்ணுது. என்ன என்ன ஸ்லோகம் அது, அந்த நேற்று காலோகி துரத்தியான்னு எங்க படிச்சோம் அது, சாங்கியத்துல வந்து ஒரு ஸ்லோகம் நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு வந்து காலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்துலாம் போக முடியாது. காலம்தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடத்து வைக்குது. காலேன யாத்தா வயமேவ யாத்தாக ஒரு பர்தர்கரியோட ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் காலத்தை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்றோம் அப்படின்னு. காலத்தை நம்ம பாஸ் பண்ணல, காலம் நம்ம வந்து நம்மளை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எங்க ஆமா, பகூனி இந்திர சகஸ்ராணி தேவானாம் ச யுகே யுகே காலேன சமதீதானி காலௌகி துரதிக்ரமஹ இது. எப்படிப்பட்டது அப்படின்னா ஆயிரக்கணக்கான பகூனி இந்திர சகஸ்ராணி, ஆயிரக்கணக்கான இந்திரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரனோட காலம் எடுத்துங்க, எவ்வளவு பெரிய காலம். ஆயிரக்கணக்கான இந்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவானாம்ச அநேக தேவர்களும் இந்திரர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கானவர்கள் யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து வந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப யார் பாஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் இந்திர முதலிய தேவர்களை எல்லாத்தையும் பாஸ் பண்ணுது. போ ஜெர்கண்டின்னு தள்ளி விட்டே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலேன சமதீதானி, காலத்தினால் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் அதீதம், கடந்து போகின்றன. காலம்தான் எல்லாத்தையும் கடத்து விக்கின்றது. ஆனா காலோகி துரதிக்கிரமக, காலத்தை நம்ம கடக்க முடியாது. காலத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். காலம்தான் நம்மளை வந்து என்ன பண்ணிருக்கு, காலம் கடந்தார் போச்சு, நம்ம போயிட்டோம். காலம் கடந்து போயிட்டார் அப்ப என்ன அர்த்தம், காலத்துக்கு வெளியில போயிட்டாருன்னு அர்த்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலத்தை கடந்து போக முடியாது, நம்மளதான் காலம் வந்து சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் அப்படின்னு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதியை பத்தி சாங்கிய காரிக்கால இருக்கிற ஸ்லோகம் இது.